ஓகே, நல்ல. அஹ், இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அகாடமியால் நடத்தப்பட்ட உங்களோட முதலாவது வகுப்பு. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ம். ரெடியாக படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் சில விஷயங்களை நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சு கொள்ளணும். நாங்களும் உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் எங்களோட கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் சக்ஸஸாக இருக்கும். அந்த வகையில் முதலாவது உங்களை பற்றி சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அஹ், அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு இப்போ ஓதுறதுக்கு தெரியுமா, அல்லது எதுவுமே தெரியாதா, அல்லது நீங்க எப்படி தெரிஞ்சு கொண்டீங்க, அல்லது என்ன வழியில நீங்க ம். கொஞ்சம் படிச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க பாப்போம். ஆ, இன்ஷா அல்லாங்க உஸ்தாத். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் இது வரையும் ஒஸ்தாது கிட்ட தான் படிச்சிருக்கேன். ஸோ அவங்களெல்லாம் ஒஸ்தாதுன்னு தான் கூப்பிட்டுருக்கேன். ம். உங்களையும் நான் ஒஸ்தாதுன்னு கூப்பிடணுமா இல்ல எப்படி? சரி, பிரச்சனை இல்லை, கூப்பிடுவோம். ஓகே. ஓகே. எனக்கு வந்து அல்ஹம்துலில்லான்னு அல்லாஹ் கொடுத்த அறிவால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓத தெரியும். ம். எனக்கு குரான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்னஸ் ஸ்பீடு இருக்கும். ஆனா தஜ்வீத் மட்டும் எனக்கு கரெக்டா தெரியாது. ம். பட் வேர்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஓதுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ஹம்துலில்லான்னு தெரியும். ம். நீங்க எப்ப கன்வெர்ட் ஆகின, எவ்வளவு காலம்? நாங்க கன்வெர்ட் ஆகி ஆக்சுவலி நாங்க அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணி 10 இயர்ஸ் இருக்கோம். ம். பட் எனக்கு நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கோம். ரொம்ப சின்ன பொண்ணு. நாங்க கன்வெர்ட் ஆகி எப்படியும் 16 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஓகே, அப்ப நான் 16, 17 கன்வெர்ட் இயர்ஸ். ஆகினத்திலிருந்தே நீங்க இந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ற அந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சா, அல்லது மிச்ச காலத்துக்கு பின்னாலயா நீங்க குர்ஆனோட டச் ஆகினீங்க எப்ப? இல்ல, இது எப்படின்னா அம்மா கன்வெர்ட் ஆனாங்க. கன்வெர்ட் ஆயிட்டு உம், அம்மா வந்து எல்லாமே தொழுக நோன்பு வைக்கிறது எல்லாமே அம்மாவா கத்துக்கிட்டாங்க. யார்கிட்டயும் எதுவும் கேட்கல. ஆக்சுவலி அம்மா என்ன அது சொல்லுவாங்கன்னா, எனக்கு அல்லாஹ் இதுதான் சொல்லியிருக்கான், அல்லாஹ் இதுதான் பண்ண சொல்லியிருக்கான்னு அம்மாவே எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க சரௌண்டிங்ஸ் பார்த்து பார்த்து கொஞ்சம் நோன்பு வைக்கிற அந்த 1 to 2 இயர்ஸ்லயே சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து எங்க சரௌண்டிங் எல்லாருமே அப்புறம் முஸ்லீம் தான். ம். அங்கேயே வந்து ஹாஜியார் அவங்களே அங்க மதர்சா பெண்கள் மதர்சா எல்லாமே வச்சிருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எல்லாமே போய் கத்துக்க. அப்ப எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் தெரியாது. அப்போ எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அம்மா வந்து கொஞ்சம் எங்களை மதர்சா அனுப்புறது, இந்த மாதிரி நோன்பு வைக்கிறது, ஆஹ் ரம்ஜான் வந்து திராவியா தொழுகிறது இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே எங்க அம்மா ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சின்ன வயசு. அதனால ம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈமான் என்னன்னு தெரியல அந்த வயசுல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர இது எல்லாமே தெரிஞ்சுக்க ஈமான் அல்லாஹ்னா யாரு, நம்ம ஏன் இந்த மார்க்கத்தை பின்பற்றோம் எல்லாமே கொஞ்சம் தெரிய வந்தோம்னா நாங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி. அதுக்கப்புறம் நாங்களும் அப்பாட்ட சொல்லி புரிய வச்சிட்டோம். எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இருக்க பிடிச்சிருக்கு, நாங்க இப்படி ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நாங்க அப்பாட்ட பேசி அப்பாவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டோம். ஆஹா, நல்லா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்போ உங்களுக்கு ஸ்டார்ட்லேருந்தே சின்ன இதுலேருந்தே உங்களுக்கு டச் ஒன்று நிற்கிறேன். சரி, நான் உங்களுடைய ஸ்க்ரீனில் சில அல் குர்ஆன்ட வசனங்களை போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி தெரியுமோ ம். நீ ஓதும் பார்ப்போம். சரிங்க மாஸ்டர். إياك نعبد وإياك نستعين ஓகே, ரெண்டாவது. أنعمت عليهم ம். மூன்றாவது. و- وامرأة وامرأة sorry وامرأة حمالة حمالة الحطب لا أعبد ما تعبدون ஹைர். ஜஸாக்கல்லாஹ். الذين إذا إذا تألوا على النشيد يستوون. ஹைர், நல்லா. அஹ், உங்களுக்கு குர்ஆன்ட நீங்க ஜீரோ என்ற லெவல்ல இருந்து நீங்க போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது இன்ஷா அல்லாஹ்.
உங்களுக்கு ஒரு பகுதி தெரியும். அந்த தெரிஞ்ச பகுதியிலேருந்து நாங்கள் உங்களை டெவலப் பண்ணி கொண்டு போகிற வேலையை தான் இங்கே நாங்கள் செய்யணும். ரைட். ஆ சரிங்க சார். அப்போ நாங்கள் இந்த விஷயங்களில் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்களை எந்த பாடத்திலேருந்து கொண்டு போகிறது என்கிற தொடர்பாக சரி. இந்த வசனங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சரி, இப்போ எங்கட சிலபஸில் வந்து என்ன சிஸ்டத்தில் இருக்குது, எதுலேருந்து நாங்கள் உங்களை பயிற்சி வச்சு கொண்டு கொண்டு போக போகிறோம் என்கிறத தான் இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்கள்கிட்ட 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் என்று 3 லெவல் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் பேசிக் லெவல், அதில் 2 பகுதிகள் இருக்குது. லெட்டர் அறிமுகம், ரெண்டாவது அந்த எழுத்துக்களை உச்சரிப்பு பழகுறது என்கிற 2 இது. இந்த அறிமுக பகுதி உங்களுக்கு தேவையில்லை, என்னால் உங்களுக்கு எழுத்துக்களோடு நல்ல ஒரு அறிமுகம் உண்டு, ஆல்ரெடி இருக்குது என்ற வகையில் நாங்கள் அதை உங்கள்கிட்ட இது வெயிட் பண்ணுவோம். அது தேவையில்லை, விட்டுட்டு போவோம். லெட்டர் ப்ரொனன்சியேஷன் பகுதி, உச்சரிப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் அதில் 3 பகுதிகள் இருக்குது. எழுத்தெழுத்தாக உச்சரித்து பழகிறது, சொற்களாக உச்சரித்து பழகிறது, அடுத்தது சொற்கள் சேர்த்து வசன அமைப்பில் நாங்கள் உச்சரித்து பழகிறது என்ற 3வது பகுதி. 3 பகுதி இது. இதில் இந்த 3வது பகுதிக்கு தானே சொற்களாக சேர்த்து வசனங்களாக உச்சரித்து பழகுகின்ற பகுதியிலிருந்து தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பயணிக்கணும். மாஷா ரைட். அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இதுவரையும் அதுவரையும் தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எனக்கு அல்லாஹ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓகே. அப்போ 3வது பகுதியிலிருந்து எங்களோட சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். அதில் 13 சாப்டர் செய்யுது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ம், தஜ்வீத் என்று செல்றதுல ஒரு பகுதி இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். தஜ்வீத் என்றது சட்டம் மட்டுமல்ல. தஜ்வீத் சட்டமும் தஜ்வீத் ஒரு பார்ட் தான் சட்டம். இப்போ நீங்களே தஜ்வீத் ரூல்ஸோட ஓதணும் என்று சொல்றீங்களே, தஜ்வீத் ஆமா. ரூல்ஸ் என்கிறது தஜ்வீதில் ஒரு பார்ட். அப்போ தஜ்வீதில் ம், ஸ்டார்ட் பார்ட் வந்து ரூல்ஸ் அல்ல. ஸ்டார்டிங் பார்ட் வந்து அந்தந்த எழுத்துக்களுக்குரிய வகையில் அந்த எழுத்தை உச்சரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு இன்ஷால்லா அங்கே கவர் ஆகும். அதில் சில விஷயங்களுக்கு நாங்கள் இன்ஷால்லா பேசிக்கலி நாங்கள் அதில் போகலாம். 2வது பகுதியில் ம். நாங்கள் இன்ஷால்லா அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிற பகுதி, இங்கே தான் நாங்கள் என்ன செய்வோம், நீங்கள் சொன்னது போல தஜ்வீதில் ரூல்ஸ், தஜ்வீதில் ரூல்ஸை பற்றி நாங்கள் ரூல்ஸ். டிஸ்கஸ் பண்ணுவோம். முழுமையாக ப்ராக்டிக்கலி தான் இந்த ரூல்ஸ் செய்யும். எந்த தியரியும் நாங்கள் உங்களுக்கு நோட் எடுக்கிறதுக்கோ நோட்டில் பாடம் கேட்கறதுக்கோ அப்படி வராது. அல் குர்ஆன்ல வசனங்கள் எடுத்து தான் நாங்கள் அதில் முழுமையான ப்ராக்டிஸை பார்ப்போம். தேர்ட் ம், பார்ட்ல உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இங்க உங்களுக்கு உங்களோட கையில இருக்கிற முஸ்ஹஃபை துறந்து அதை பார்த்து நீங்க ஓதுற லெவல் தான் இந்த பாடம். இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலையும் செகண்ட் லெவலையும் நாங்க தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவோம் நீங்க ஓத வேண்டிய வசனங்களை. தேர்ட் ம். பார்ட்ல தான் நீங்க உங்களோட குர்ஆனை பார்த்து நீங்க ஓதுற லெவலுக்கு வருவீங்க. இந்த லெவலில் நீங்கள் சரி. போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் முழு குர்ஆனையும் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஹிஃபுல் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, குர்ஆனை பாடமாக்குற என்ற கான்செப்ட். அதில் நீங்கள் ம். போகலாம், அதுவும் நீங்கள் டெலிக்குது. அப்படி இல்லை இஜாசா என்ற ஒன்றிக்கிற, இஜாசான்னு சொன்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, நான் அதுவரை கேள்விப்பட்டதில்லை. அப்போ இஜாசான்னு சொன்ன என்னென்றால், எங்களுக்கு தெரியும் குர்ஆன் அல்லாஹு தாலாட்ட இருந்து ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாய்மொழி மூலமாக கவனமாக உச்சரித்து ம். ஓதி பழகி கொடுத்த ஒன்று தான் குர்ஆன். எழுதி கொடுக்கையும் ஓகே. இல்லை, டெக்ஸ்ட் அனுப்பையும் ம், இல்லை, புத்தகமாக வந்து இறங்கியும் இல்லை, புலையும் இல்லை. அப்போ ம், என்ன, வாய் மூலமாகத்தான் கடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வாய்மொழி ம், மூலமாக கடத்தப்பட்டது கவனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களுக்கு மிக கவனமா அதை நகர்த்தி இருக்கிறாங்க. வாய்மொழி மூலமா அந்த ம். பரம்பரை பரம்பரையாக மிக கவனமாக நகர்த்தப்பட்டு வந்த ஒரு சொத்து தான் இந்த குர்ஆன் இன்றைக்கு எங்கட கையில் கிடைச்சி. அப்போ எங்கள்கிட்ட ம், ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று இது, நாங்கள் அதை உங்களுக்கு தருவோம். எப்பன்னு சொன்னால் நீங்களும் முழு குர்ஆனையும் எந்த மெத்தட்ல ரசூலுல்லாஹ்வோட முன்னிலையில் ஓதப்பட்டுச்சுதோ அந்த ஒழுங்கு முறைகளை பேணி எங்களுக்கு நீங்க ஓதி காட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ம், நாங்க உங்களுக்கு ஓதி தந்தோம், எங்களுக்கு யார் ஓதி தந்திக்கிறாங்க, அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்துக்கிறாங்க, அவங்க யார்கிட்ட ஓதி காட்டினாங்க, அவங்க யார்கிட்ட ஓதி காட்டினாங்கன்னு சொல்லி அப்படியே அந்த சங்கிலி தொடர் ரசூலுல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட போயிட்டு முடிகிற அந்த சங்கிலி தொடர ஒரு இடத்துல உங்களையும் நாங்க சேர்த்து உங்களுக்கும் அந்த ஷஹாதாவை நாங்க தருவோம், சர்டிஃபிகேட்டை தருவோம். அது அர்த்தம் ரசூலுல்லாஹ்வோட முன்னிலையில குர்ஆன் 7 முறைகளில் ஓதப்பட்டிருக்குது.
அதில் ஒரு முக்கியமான ஒரு மெத்தட்ல ஒரு முறையில் ஒழுங்குல உங்களுக்கும் ஓத தெரியும் என்கிறதான் அந்த சர்டிஃபிகேட்டினுடைய அர்த்தம். அதில் பேர் தான் நாங்கள் இஜாசான்னு சொல்றது. ரைட் விளங்கினா? ம். சொன்னது புரிஞ்சிச்சா விளங்கிச்சா? ம். புரிஞ்சிச்சு சரி மாஸ்டர். சரி. இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களோட பேசின சிலபஸில் அந்த சிஸ்ட ஒழுங்க ஒரே பேஜில் போட்டு காட்டுறதால் இதான் அதில் ஒழுங்கு. உங்களோட பாடம் இன்ஷா அல்லாஹ் இந்த பை வேர்சஸ் என்ற சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிக்கப்படும். ரைட் ம். ரைட். இப்போ சரிங்க நாங்கள் அடுத்த மாஸ்டர். பகுதிக்கு வருவோம். எங்களோட சிலபஸில் வந்து எங்கள் டார்கெட் என்ன அப்படி என்றால், உங்களுக்கு நீ வந்திக்கிறீங்க, உங்களுக்கு குர்ஆன சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட இயல்பான குரல் ஓசையின் பிரகாரம் மிச்சம் சிம்பிளாக அதே நேரம் கஷ்டப்படாம சிம்பிளாக ஓதணும். அதே நேரம் சரளமாக உங்களை ஓத பழக்கிறது எங்கட டார்கெட், எங்கட இலக்கு. தூர நோக்கு லாங் டேர்முக்குரிய பிளான் என்னன்னு சொன்னா, உங்களை போல குர்ஆன் ஓத தெரியாத குர்ஆனோட கஷ்டப்படுறாக்கள் எடுத்து அவங்களுக்கு அதே முறையில் குர்ஆனுக்கே உரிய முறையில் அதை மிச்சம் சிம்பிளாகவும் சரளமாகவும் ஃப்ளோ ட்ரெக்லையும் அவங்கள ஓத பழக்கிற ஒரு பரம்பரையை உருவாக்கணும் என்கிறது தான் எங்களோட லாங் டேர்முக்குரிய டாஸ்கட்டாக ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி அஹ் மாஸ்டர். எனவே எங்களோட டார்கெட்டில் வராத விஷயங்கள் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு வேற எந்த ஒரு சப்ஜெக்டும் நாங்கள் உங்களுக்கு எடுக்க மாட்டோம். இப்போ இதை குர்ஆன்ட விளக்கமோ ஹதீஸ்ட விளக்கமோ துவா பாடங்களோ அப்படி எதுவும் எந்த ஒரு பாடமும் இங்கே நடக்காது. அதுக்கு டைமிங் எங்கள்கிட்ட இல்லை. அதே நேரம் எங்கள்கிட்ட ஓதுற அவங்க வந்து முழு குர்ஆனையும் எங்களுக்கு ஓதி வச்சா சரியா அப்படியான்னு கேட்டால் அப்படியும் இல்லை. நீ குர்ஆனை ஓதணும், அந்த ஓதுறதுக்கான கைடன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் தருவோம், முழுமையான ம். ட்ரைனிங்கை தருவோம். நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சி கொண்டு போவீங்க. 30 ஜூஸையும் நாங்கள் உங்கள்கிட்ட ஓத வச்சிட்டா உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சிடும் என்ற அர்த்தம் பிள்ளை அப்படி அல்ல. நாங்கள் சில டிப்ஸ் தருவோம், சில ஐடியா தருவோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தான் சுயமாக செல்ஃபாக 30 ஓதலாம் என்ற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வருவீங்க. அதே போல் எங்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் வந்து நீண்ட காலத்துக்கு எங்கிட்ட இந்த ஓதணும்னு நாங்கள் விரும்புகிறல்ல. குயிக்காக ஃபாஸ்ட்டாக உங்களோட ஸ்பீடுக்கு நாங்கள் மூவ் ஆகணும். நீங்கள் செல்ஃபாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்ங்கிறது எதிர்பார்க்கிறோம். அவசரமாக பாடங்களை முடிச்சு கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி சரியான ரிசல்ட்ஸோட போகணும்ங்கிறது எங்களுக்கு முக்கியமான விஷயம். அதே நேரம் ம். குறிப்பிட்ட ஒரு டீம், அதாவது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் அல்லது வீட்டில் இரு அம்மாமார் அல்லது அப்பாமார் அல்லது பொடியன்மார், இப்படி ஒரு டீம் தான் எங்களோட கிளாஸ்ல இருக்குதா என்று கேட்டால் அப்படி அல்ல. 6 வயசுலேருந்து 60 65 70 வயது வரையான எல்லா கேட்டகரியிலையும் எல்லா வகுப்புலையும் சார்ந்தாக்கள் கிளாஸ்ல இருக்கிறாங்க. என்றால் குர்ஆனுங்கிறது ஏஜ் வந்து லிமிட் பண்ண முடியாத ஒன்று என்ற வகையில் நாங்கள் அதை திறந்து வச்சுக்கிறோம். குர்ஆன் படிக்கணும் என்றால் ஓதி பழகணும் என்றால் நீங்கள் இதில் சேரலாம் என்ற வகையில். சரி அதே நேரம் மாஸ்டர். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். உங்களோட டிவைஸ், நீங்கள் ஃபோனாக இருந்தால் ஃபோன், டெப்பாக இருந்தால் டெப், லேப்டாப்பாக இருந்தால் லேப்டாப், இப்படி எதாக இருந்தாலும் உங்களோட சார்ஜும் உங்களோட நெட்ஒர்க்கும் ஒழுங்காக இருக்குதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். உங்களோட டிவைஸை நீங்கள் இன்றைய கிளாஸ் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ் அடுத்தடுத்த கிளாஸில் கையில் வச்சு கொண்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பை வச்சு கொண்டு தான் நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸில் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியும். சைலண்டான ம். இடத்துலேருந்து நீங்கள் கிளாஸுக்கு வாங்க. லீவ் பெர்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீவ் தேவை அப்படி என்றால் நீ கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படி என்றால் உங்களுக்கு லீவ் கிடைக்கும், பெர்மிஷன் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் ஜாயின் ஆகுறீங்க லெவலில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ற ஒரு கன்செப்ட் இருக்கிற ஹோம்ஒர்க் மஸ்ட் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டி வரும். ஹோம்ஒர்க்கை நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் எங்களோட அடுத்த கிளாஸுக்கு மூவ் ஆகுறதுல கஷ்டங்கள் வரும். அப்போ அந்த ஹோம்ஒர்க்குன்னா என்ன சரி. அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் கிளாஸஸ் நடந்து கொண்டு போகக்குள்ள உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் சில விஷயங்களை மட்டும் நான் அடையாளப்படுத்தினால், உண்மையில் நாங்கள் ஒரு கிளாஸில் ஒரு சாப்டரை படிப்போம். ரைட் ஃபர்ஸ்ட்டு அதை ம். படிச்சுட்டு அந்த படித்ததை நான் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தருவேன். அந்த ஹோம்ஒர்க் நாங்கள் படித்ததை இப்போ நாங்கள் படிச்சுட்டு நோட்ஸ் தர மாட்டோம்.
படிச்சு இதில் நீங்கள் எழுதிக்கோங்க குறிப்பெடுத்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டோம், குறிப்பெடுக்கவும் கூடாது. என்றால் நாங்கள் ஓதுறது முழுமையாக எதால எங்களோட வாய் மூலமாகத்தான் நாங்கள் ஓத போகிறோம். அப்போ எங்களோட வாய் ஓத போகுது, எங்களோட கண்ணும் எங்களோட காதும் அதை அவதானிக்க போகுது. இது மூணு தான், இந்த மூன்று உறுப்புகளுக்கும் தான் இந்த கிளாஸ்ல வேலை, டியூட்டி இருக்கும். அப்படிங்கிறதால நாங்கள் முதலாவது படிப்பிக்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க, கண்ணால் பார்த்து காதல கவனமாக உள்வாங்கிக் கொள்வீங்க. அது சில போது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், சில போது சில விஷயங்கள் மறந்து போய்டும். அப்போ நீங்கள் பேய்த்துட்டு உங்களோட கிளாஸில் ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, திருப்பி நீங்கள் செல்ஃபாக உங்களோட வாயால் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆவீங்க. அது செகண்ட் பார்ட். அதான் போட்டிக்கிறோம், சுயமாக பயிற்சி எடுத்தல். நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகணும். மூணாவது, அடுத்த கிளாஸில் ஸ்டார்டில் நாங்கள் அதை ரிவிஷன் பண்ணுவோம். அந்த ரிவிஷன் எங்களுக்கு காட்டும் நீங்கள் எந்தளவு தூரம் இம்ப்ரூவ் ஆகிக்கிறீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவு தூரம் நல்லா வந்திருக்குதுங்கிறது விளங்கும். அதை பொறுத்து தான் நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போகிறதா, புதிய சாப்டர் ஒன்றுக்கு போகிறதா, இல்லாட்டி அதே பாடத்தை திருப்பி உங்களோட இருந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணுறதாங்கிறத பற்றி நாங்கள் யோசிப்போம். நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த புதிய பாடத்தை நோக்கி போகிற லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும்ங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம். சரிங்க ரைட். உஸ்தாத். அடுத்தது உங்களோட டைமிங் பீரியட் நோண்டிக்கிற. இப்போ நீங்கள்லாம் ஜூம் பேக்கேஜில் தான் அட்டெண்ட் ஆகிறீங்க. இந்த ஜூம் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் கிளாஸில் வந்து ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்தில் செய்யப்பட்டிருக்குது. இப்போ உங்களோட கிளாஸ் 6:10 கண்டால் உங்களோட கிளாஸில் லிங்க் வந்து 6:05 ஓப்பன் ஆகும். அதே போல் உங்களோட சைட்லேயும் எந்த ஒரு ரிப்ளையும் வரல அப்படி என்றால் 6 10 என்று சொன்னா 18 ஆகிற நேரம், 17 ஆகிற நேரம், 6:17 ஆகிற நேரம், 18 ஆகிற நேரத்தில் இந்த லிங்க் இன்வெலிடா போய்திடும். உங்களோட சைட்லேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல அப்படி என்றால் இன்வெலிட், யூஸ் பண்ண முடியாத, ஆக்டிவேட் இல்லாத லிங்கை போய்திடும். அதுக்கு பின்னால எங்களுக்கும் அந்த லிங்க்ல போக முடியாது, உங்களுக்கும் அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆக முடியாம போய்திடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று நீங்கள் டைமுக்கு நீங்கள் ஜாயின் ஆகணும். அப்படி இல்லைன்றால் அதுக்கான ரீசனை வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களுக்கு மெசேஜில் இன்ஃபார்ம் பண்ணணும். விளங்கினா? சரிங்க உஸ்தாத். ரைட். அகாடமியோட வெக்கேஷன்ஸ் மொத்தமே 23 நாட்கள் தான் இதில் போட்டிக்குது. ரம்ஜான் ஃபெஸ்டிவல், ஹஜ்ட ஃபெஸ்டிவல், டிசம்பர், மே டே, மீலாட் டே, இந்த நாட்களை தவிர அடுத்த நாட்கள் அகாடமியோட கிளாஸஸ் கண்டினியூவாக நடக்கும். என்ன சரி இஷ்யூஸ் அப்படி இருக்கும் என்றால், எங்களோட அகாடமியில் என்ன சரி இஷ்யூஸ் எழுதிக்கும் என்றால் அதை பற்றி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில், ஒஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இந்த சாட்டர்டே மெசேஜ் ஒன்று வந்திக்கும், சாட்டர்டே நான் கிளாஸே இல்லை. அப்போ அது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து கிளாஸ் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்துக்கிங்களா எங்கட? இல்லைங்க உஸ்தாத், நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இல்லை. ரைட். நாங்கள் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுக்கிறோம். எங்களோட கிளாஸில் ஜாயின் ஆகிறவங்களோட சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிட்டு என்னமோ தெரியா. ஹலோ. சரி, இப்போ சரியாது. இந்த யூடியூப் சேனல் வந்து நாங்கள் வச்சுக்கிறோம் ஏனென்றால் அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல குர்ஆன்ட மெயின் டூல் வந்து மொத்தம் 3 தான். ஒன்று நாங்கள் சரியாக பார்க்கணும், சரியாக கேட்கணும், அப்போ எங்கள் உச்சரிப்பு கிளியர் ஆகும். நாங்கள் பார்க்குறதுலையும் கேட்குறதுலையும் ஊற்ற குறைபாடுகள் எங்களோட உச்சரிப்புல தாக்கம் செலுத்தும், உச்சரிப்பை பிழையாக கொண்டு சேர்க்கும், உச்சரிப்பு சரியான முறைக்கு எங்களுக்கு வர்றதுக்கு கூடாது. அப்போ இது 3 டூலும் ஒரே பிளாட்ஃபார்மில் கிடைக்கிற அப்படி என்றால் அதை நாங்கள் வச்சுக்கிறோம் எங்களோட யூடியூப் சேனல் தான். ரைட். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கணும் எப்படி என்றால் உண்மையில் உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்கள் சரியாக செஞ்சு கொள்ளலாம். ஏன்னா நிறைய விஷயம் நான் படிப்போம், எல்லாமே எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்போ நீங்கள் அதை பார்த்து உங்களோட ஒர்க்கை செஞ்சு கொள்ளலாம். அதே போல் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு சாப்டர் ஒன்றை படிக்கிறீங்க, ஒரு 3 மந்த் 4 மந்த் ஆகிட்டு திருப்பி அது மறந்துட்டு இருந்தாலும் நீங்கள் பேத்துட்டு உங்களோட ரெக்கார்டிங்கை கேட்டு உங்களோட அந்த கிளாஸில் விஷயத்தை படித்து கொள்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இன்னும் ஒருத்தர் உங்களோட வீடியோவை பார்த்து படித்து சதக்கா செஞ்சு மூலமாக எங்களுக்கு அதையும் பார்த்துக்கொள்ளலாம். சரி, ரைட். இப்போ நீங்கள் எப்படி தேடணும் அப்படின்னா சரிங்க உஸ்தாத். யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய்த்துட்டு அதில் சர்ச் பாரில் போய்த்துட்டு நீங்கள் அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி SL டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இந்த பேஜில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த வியூ சேனல் என்ற ஒன்று
அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னால் அவங்களுக்கு இப்படியான ஒரு பேஜை அவங்களுக்கு பார்க்க இயலும். இதில் நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படி என்றால் அவங்களுக்கு உங்களோட பேரில் இன்றையிலேருந்து அப்டேட் பண்ணப்பட போகிற உங்களோட பேரில் உள்ள வீடியோ லிங்கை உங்களுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் கிளாஸில் ஜாயின் இருந்த சில பேர்களோட பெயர்களோடு இருக்கிற பிளேலிஸ்ட். சில பேர் டயிக்கிறாங்க, பல பேர் எல்லாத்தையும் போட இயலாது. இந்த மாதிரியான ஒரு பெயரில் அவங்களோட இனிஷியலோட அவங்களோட பேரும் இதில் அப்டேட் ஆகும். அதில் நீங்கள் கிளாஸில் கலந்து கொள்கிற முழுமையான வீடியோக்கள் எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லாமல் பியோவா தூய்மையான அமைப்பில் இதில் அப்டேட் பண்ணப்படும். நீங்கள் அதை பார்த்து உங்களோட ப்ராக்டிஸ்களை எடுத்துக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். ஆஹ் சரிங்க உஸ்தாத். இது உஸ்தாது ஒரு டவுட்டு. ஆ இப்ப டவுட் கேட்கலாம்ல? கேளுங்க, டவுட் இதுதான். நம்ம வீடியோ ஆன் பண்ணணுமா கிளாஸ் அப்போ, இல்லை, இல்ல அது எப்படி? தேவையில்லை, உங்களோட வீடியோ தேவையில்லை. ரைட். சரிங்க உஸ்தாத். எங்களை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சு கொண்டீங்க நான் கேட்கல. சம்டைம் தெரியும், நான் நினைக்கிறேன் மும்தாஜா உஸ்தாத் உங்களை ஆ அவங்க கைட் பண்ணி தான் தீப்பாங்க. நாங்கள் இப்படி ஒரு வேலை செல்கிறோம். எங்களை பற்றி நீங்கள் இன்னும் ஒருத்தருக்கு மெசேஜை பாஸ் பண்ணுற அமைப்புகள் என்றால் கட்டாயம் அவங்கள கொண்டு சேருங்க. என்றால் உங்களை மாதிரியான இந்த வட்டத்திலேருந்து இஸ்லாத்தில் படிக்கணும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, உருவான ஓதி பழகுறதுல சரியான ஒரு கைடன்ஸ் இல்லைங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக, ஒரு சவாலுக்கு உட்பட்டப்பட்ட விஷயமா இருக்குது. எங்களால் முடிஞ்ச அமைப்பில் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம். ஃபைனான்சியல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் ஃபைனான்சியல் இஷ்யூவாக நாங்கள் அது பெருசாக பார்க்கல என்றால் உங்களை மாதிரியாக்கள் இஸ்லாத்தில் வந்து மிச்சம் முன்னுரிமைப்படுத்த ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட வேண்டியவங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் உங்களை ஃபைனான்சியல் இஷ்யூவில் நான் உங்களை விரட்டல என்றால் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆக்கள் எங்களோட ஒரு டீம் ஒன்றுக்கு அது ஒரு கடமையாக போகும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. சரிங்க ஃபைனான்சியலாக உஸ்தாத். இருந்து ஜஸாக்கல்லாஹ். புதிதாக நீங்கள் உங்களை மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய ஒரு வாஜிப் என்ற லெவல். உங்களுக்கு தெரியும் வாஜிப்னா தெரியும். ஏன்னா இப்போ அந்த ம். கான்செப்டில் இருக்கிற ஆக்கள் எங்களோட சொசைட்டியில் எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி விளங்கினாக்கள். நீங்கள் வந்தால் அவங்கள பாரம் எடுக்கணும், அவங்களுக்குரிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கான நீங்கள் ஓதி பழகுறதுக்கான வழிமுறைகளை சரியான அமைப்பில் செஞ்சு கொடுக்கணும். அது எங்களோட கடமைன்னு சொல்லி விளங்கினாக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நீங்களும் இப்போ உங்களை போல புதிதாக வாராக்கள் உங்களோட வட்டத்தில் உள்ள ஆக்களுக்கு எங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தணும். நாங்கள் யார், என்ன செய்கிறோம், குர்ஆன் என்ன செய்யலாம், எப்படி நான் பழகணும், எங்களுக்கு இருக்கிற தார்மீக பொறுப்பு என்னன்னு சொல்லி. என்றால் சொசைட்டியில் யாரும் செல்ல இயலாது, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துக்கிறோம் அல்லது நாங்கள் படித்தோம், படித்து தரது யாரும் கிடைக்கல, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். இப்போ அந்த நியாயத்தை யாரும் சொல்ல முடியாது. அதுக்கான எல்லா வகையான வழிமுறைகளும் இப்போ ம். ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. சரி, அப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொறுப்பு என்ன, இந்த மெசேஜை கொண்டு போகிறது மட்டும்தான். இப்படி ஒண்டிக்கிற நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது, நீங்கள் போயிட்டு பழகி கொள்ளுங்கோ, ஓதத்தை சரியான முறையில் படித்து கொள்ளுங்கோ, உங்களுக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல வேணாம் என்ற அந்த மெசேஜை நாங்கள் கொடுக்கறது மட்டும்தான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பொறுப்பு. இப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த மெசேஜை கட்டாயம் பாஸ் பண்ணுங்க. உங்களை போல படிக்கணும் என்ற ஆர்வத்தில் உள்ள ஆட்களுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களும் துவா செய்யுங்க. சரிங்க உஸ்தாத். உங்களை போல படிக்கிறவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட ஹெல்ப் எல்லாத்தையும் எல்லாத்தால் அங்கீகரிக்கணும் என்று கட்டாயம் துவா செய்யுங்க. என்னால் உங்களோட துவாக்களுக்கு வித்தியாசமான வெயிட் ஒன்று எல்லா இடத்துல இருக்குது. நீங்கள் நாங்கள்லாம் பிறப்பில் வந்தார்கள், ஆனால் நீங்கள் அப்படியே இல்லை. ஆகவே உங்களோட அந்த உத்வேகம், அந்த உற்சாகத்துக்கு பெரிய கூலிகள், நிறைய நிரப்பமான கூலிகள் இருக்குது. ரைட். ம். வேற டவுட் என்ன உஸ்- சரியில்லை நீ கேட்கலாம். ஆ, உஸ்தாது கிளாஸ் எவ்வளவு நேரம் நடக்கும் நம்மளுக்கு? உங்களோட கிளாஸ் வந்து 20 மினிட்ஸுக்கு உள்ளார நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். அடுத்தது உங்களோட சரி. உங்களோட கிளாஸ் மார்னிங் 5:30 தான், அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக 6க்கு ஆகும். 5:30 கொஞ்சம் சுபூட ஃபஜிர்ட டைமிங்கை பொறுத்து கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு ஆகும் அந்த டைமில். ம். சரிங்க உஸ்தாது. ஆனா 20 மினிட்ஸ் கரெக்டா? ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல 20 மினிட்ஸ் அந்த மாதிரி வருமா? ஓ, ஹாஃப் அன் ஹவருக்கு போகாது பெரும்பாலும். நாங்கள் உங்களை அந்த அளவுக்கு இந்த ஹெவியாக தர மாட்டோம்.
உங்களுக்கு ம். 20 மினிட்ஸுக்கு உள்ள நான் உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்டில் அந்த நாளுக்குரிய நாலேஜ், ஏன்னா நீங்கள் மட்டும்தானே கிளாஸ்ல இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 20 ஆ. மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பாடம் ஹெவி ஆகிடும், கூடிடும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் அதை தூக்குறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் என்ற லெவலுக்கு வரப்படாது. அப்போ தான் எங்களுக்கு மூவ் ஆகிடும். அப்போ அதுக்கேற்ற வகையில் தான் நான் உங்களோட சப்ஜெக்டை டிசைன் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்க உஸ்தாத். வேற ரைட். எனக்கு எந்த டவுட்டும் இல்லைங்க உஸ்தாத். நல்ல, ஓகே. அப்போ இன்ஷால்லா நாங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்டை நான் ரெடி ஆகிட்டு வருவேன். வந்து நாங்கள் ரெடி ம். சரிங்க பண்ணுவோம். உஸ்தாத். நல்ல. ஓகேங்க உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.